Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கான லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சா போதும் நம்மளால இங்கிலீஷை எழுத படிக்க முடியும். இது பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களான அ ஆ இ இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களுக்கு இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றத தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லெசன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் இருக்கக்கூடிய ஆ ஆ இ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் ஒரு சில எழுத்துக்களுக்கு இருக்குது. இப்போ ஆங்கிற சவுண்டில் என்னென்ன எழுத்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஆங்கிற சவுண்டு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட், அப்யூஸ் அந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து ஆங்கிற சவுண்டு வந்து இருக்குது. இப்போ அப்டக்ட், அப்யூஸ் அப்படின்ற வார்த்தையிலாம் பார்த்தோன்னா ஆ அப்யூஸ் ஆன்ற சவுண்டு. அதே மாதிரி வந்து ஓக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்கிற சவுண்டு இருக்குது. அடுத்தது ஏயு, ஸோ இதுக்கு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு இருக்குது, யூக்கு ஆங்கிற சவுண்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பஸ், பன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இந்த யூக்கு வந்து ஆங்கிற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏயும் ஆரும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஆர் அப்படிங்கிற சவுண்டு இருக்குது. ஏஎல்எல் ஆல் அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா? இங்கே வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு வந்து வருது. ஓக்கும் அதே மாதிரி தான் ஏயூக்கும் ஆங்கிற சவுண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையில் ஏயூக்கு வந்து ஆங்கிற சவுண்ட் இருக்குது. அதே மாதிரி ஏடபிள்யூ இதை வந்து ஸ்ட்ரா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு ஆங்கிற சவுண்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஈங்கிற சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டு இருக்குது, ஐக்கும் ஈங்கிற சவுண்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வைக்கு கான்சனட் தான், ஆனால் வவல் சவுண்டு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஈங்கிற சவுண்டு, அதே மாதிரி ஐங்கிற சவுண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஈங்கிற சவுண்டுக்கு இஏ, இயர், இயர் அப்படின்ற காதுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கிலீஷில் இயர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து ஈங்கிற சவுண்டு தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஈங்கிற எழுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது இங்கிலீஷ்லனா ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டு இருக்குது, ஈஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஏஇ இதுக்கும் ஈங்கிற சவுண்டு இருக்குது. ரெண்டு ஈ வந்துச்சுன்னா அதுக்கும் ஈங்கிற சவுண்டு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்பு, இ, பி, இஏ, இ. எக்ஸாம்பிள் பீஸ்ட், பிஇஏஎஸ்டி. இங்கே இந்த ஏக்கு வந்து என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈங்கிற சவுண்டு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஊ, ரெண்டு ஓ சேர்ந்து வந்துச்சுன்னா ஊங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் புக், புக். ஓகே, அடுத்தது யூ, அதுக்கும் ஊங்கிற சவுண்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஊங்கிற சவுண்டுக்கும் யூக்கும் இருக்குது, ரெண்டு ஓவுக்கும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரூம், பூம் அந்த வார்த்தைக்கெல்லாம் ரெண்டு ஓ வரும் இல்லையா, அப்போ வந்து ஊங்கிற சவுண்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து ஈக்கும் ஏங்கிற சவுண்டு இருக்குது, ஏஇ வந்துச்சுன்னா அதுக்கும் ஏங்கிற சவுண்டு இருக்குது. அதே போல் இஏக்கும் ஏங்கிற சவுண்டு இருக்குது. ஏயோட லாங் சவுண்டு ஏங்கிற சவுண்டு, தமிழில் ஏன்ற எழுத்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏ. நெக்ஸ்ட்டு இ, அதுக்கப்புறம் ஏஇ இஏ. ஐக்கு பார்த்தோன்னா ஐ, அதே மாதிரி இது வந்து வி கிடையாது வைக்கு வந்து ஐங்கிற சவுண்டு வந்து இருக்குது. பைசிக்கல் பார்ப்போம் இல்லையா, சைக்கிள் அப்படிங்கிற வார்த்தையில் வைக்கு வந்து ஐ சவுண்டு தான் வரும், சைக்கிள், சைக்கிள். ஓகே, அதே மாதிரி ஏஐக்கு ஐ. நெக்ஸ்ட் ஒன் ஓக்கு ஓக்கு ஓஏ, அவுக்கு ஓடபிள்யூ, ஓயு, அதே மாதிரி ஏடபிள்யூ அவு அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த அ ஆ இ இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ்க்கான இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இன்னும் ஒரு சில எழுத்துக்கள் காம்பினேஷன் வரும்போதும் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து வரும். அப்போ நம்ம தமிழில் அ ஆ இ வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சவுண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் இதை இங்கிலீஷை வந்து படிக்க முடியும். இதில் வந்து இந்த ஆ உச்சரிப்பு வார்த்தைகள் வந்து பார்க்கலாம். ஆளை வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஏக்கு ஆங்கிற சவுண்டு, அதுக்கு அட்வென்ச்சர். ஸோ இந்த பெரிய வார்த்தையை நம்ம எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக பிரித்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு லெசன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நான் வரக்கூடிய லெசன்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அட்வென்ச்சர் அட்வென்ச்சர். அதே மாதிரி அட்மிஷன் அட்மிஷன். சலூன் சலூன். பிரமிட் பிரமிட் பிரமிட். அனிமேஷன் அனிமேஷன். அதே மாதிரி அக்டோபர் அக்டோபர் அக்டோபர். நெக்ஸ்ட் ஒன் யூக்கு வந்து ஆங்கிற சவுண்டு அம்ப்ரெல்லா. அதே மாதிரி பஸ் பன் பட்டர் பர்ன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏயு வந்துச்சு பார்த்தீங்களா ஆங்கிற சவுண்டு. ஸோ அது பார்த்தோன்னா லான்ச் ஆஸ்ட்ரோனட் பாபிள். நெக்ஸ்ட்டு டைனோசர். ஏயுக்கு ஆங்கிற சவுண்டு இருக்குது, அதாவது ஆகஸ்ட் ஆகஸ்ட். இந்த வேர்டில் ஏயு வந்து ஆங்கிற சவுண்டில் தான் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்மளால் இங்கிலீஷை எழுத படிக்க ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெசனில் வந்து பார்த்துருப்போம் 5 உயிரெழுத்துகளுக்கு 15 உச்சரிப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சவுண்ட்ஸ் இருக்குது ஆ இ ஊலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த இதில் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் சவுண்ட்ஸ் கொடுத்து நிறைய எக்ஸாம்பிள் வார்த்தைகள் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எழுத்துக்கள், அதாவது இந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஆ ஈ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லெசன் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.